விஜயகாந்த் அவர்கள்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு ஜென்ரேட்டரில் தான் அவரும் கூட்டம் போட்டிருப்பாரு. காவல்துறையை அவர் நம்ப மாட்டார். இவங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு அன்றைக்குமே அவர் திமுக விமர்சனம் பண்ணார். திமுக கட்சிக்காரங்கெல்லாம் பண்ணுங்க, ஆனால் தொண்டர்களுக்கு ஒன்று சொல்லுவார், இந்த குரூப்பாக போகாதீங்க, வண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போங்க, டயர்டாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியலன்னா வண்டியை கிராமமாக எங்கே ஒரு மெயின் ரோட்டில் போட்டு தூங்காதீங்க, எதனா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஓரமாக போய் படுத்து தூங்குங்க, சாப்பிட்டுட்டு போங்க, அமைதியாக இருங்க. இதெல்லாம் விஜயகாந்த் சொன்னார்ல. விஜயகாந்தை பற்றி பேச தெரியுதுல்ல, இது எங்கே கடைபிடிச்சிங்க? அப்புறம் ஆனவுனா எம்ஜிஆர் 70 என்ன நடந்தது தெரியுமா? அண்ணா இவங்கெல்லாம் இப்படியா கட்சி நடத்தினாங்க? எம்ஜிஆர் வந்து லேட்டாக போனார், என்ன பிரச்சனை? உங்களை மாதிரி ஒரு இடமா இருந்தால் எம்ஜிஆர் எல்லாம் டைமுக்கு பண்ணிட்டு போயிருப்பார். எம்ஜிஆர் 10 இடம் பேசுவார். 24 மணி நேரத்தில் 8 இடத்துலேருந்து 10 இடத்துல போய் பாயிண்டில் போய் சந்திக்கக்கூடிய தன்மை படுத்தவர் எம்ஜிஆர். ஒத்த பாயிண்ட்டுக்கு நொண்டுதீங்க.